ஒரு செலவுமே இல்லாம வீட்லயே நிறைய டெஸ்ட் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேங்க. பண்ணி பார்க்கறதுக்கு நீங்க தயாரா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஹேர் இருக்குல்ல, முடி, இதை கொஞ்சம் இழுத்து பார்த்தீங்கன்னா கையோட வருங்க. அப்புறம் மசில், அதாவது நம்மளுக்கு தசைலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகும், அதாவது கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் புரோட்டீன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. புரோட்டீன் சோர்சஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டப்போ இது சரியாக அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதாவது டேஸ்ட் கம்மியாகுது, டேஸ்ட் தெரியல, ஸ்மெல்லு தெரியலன்றப்போ முன்னெல்லாம் கொரோனான்னு சொல்லிட்டு இருப்போம்ல, இல்லைங்க, இப்பெல்லாம் அது ஜிங்க் டெஃபிஷியன்சி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜிங்க் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சரியாயிடும். ஸோ அயோடின் டெஃபிஷியன்சி அப்படின்னு இருக்கிறப்போ எப்படி டாக்டர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா காய்டர், அதாவது தைராய்டு, இங்கே தாங்க தைராய்டு கிளாண்ட் இருக்கு, இங்கே கொஞ்சம் ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கும் காய்டரு. ஸோ அது அயோடின் டெஃபிஷியன்சின்வாங்க. ஸோ அது அயோடைஸ்டு சால்ட் அப்படிலாம் நம்ம எடுக்கிறப்போ நம்மளுக்கு அது சரியாக அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த சோர்சஸ்லாம் எந்த ஃபுட்ஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கேன், மறக்காம பாருங்க. ஸோ இது எல்லாமே நிறைய டெஃபிஷியன்சிஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு ரீல் நான் உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நிறைய டெஃபிஷியன்சிஸ் பற்றி சொல்லியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி உங்க பாடியை எப்படா இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க போற அப்படின்னு கேளுங்க.